திருச்சிற்றம்பலம். அருள்தரு மாணிக்கவாசகர் சுவாமி அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 6வது பாடல் சிந்தனையையும், அருள்தரும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 26வது பாடல் சிந்தனையையும் அடியேன் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றேன். திருப்பள்ளி எழுச்சியின் 6வது பாடல். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் உணரும் நின் அடியார் பந்தனை வந்துருந்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றனர். மாணிக்கவாசகர் சுவாமிகள் அடியார் பெருமக்கள் எப்படி வணங்குகின்றார்கள் என்ற அந்த சிந்தனை தத்துவமாக சொல்கிறார். பப்புரு வீட்டிருந்து, பப்பு அற, பப்புரு என்றால் மயக்கமுற்றுன்னு அர்த்தம். பப்பற என்றால் மயக்கம் இன்றி. இங்க பப்பற என்பதற்கு என்ன பொருள் என்றால் பரபரப்பு இன்றி. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சுறுசுறுப்புக்கும் பரபரப்புக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. பரபரப்பு என்பது காரியம் சிதறிவிடும். அதனால காரியம் பதறாமல் இருந்தால் தான் காரியம் சிதறாது. அதனால எந்த சூழ்நிலையிலும் பரபரப்பு அடையக்கூடாது. தர்மயாதீனத்தின் ஆதி குருமுதலர் குருஞானசம்பந்த சுவாமிகள் ஒரு அருமையான பாடலை எளிமையாக சொல்லுகிறார். பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதிரு. அருமையான பாட்டு, சுபோசாரம். பரபரக்க வேண்டாம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக தடத்தில் நாம் புகுந்து விட்டோம் என்றால் எதற்கும் படபடப்போ பரபரப்போ அடையக்கூடாது. அப்படி இருந்து சிந்திக்கணுமா பெருமானை. பப்பு அற விட்டிருந்து உணரும் நின் அடியார், அவ்வண்ணமாக இருந்து பரபரப்பு இன்றி உள்நோக்கி உன்னை சிந்திக்கின்ற உணர்கின்ற அடியவர்கள் எப்படி வணங்குகிறார்களாம்? பந்தனை வந்துருந்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றனர். ஓமானம் ஒன்று சொன்னார். சிற்றின்ப வயப்பட்டவர்கள் ஒரு பெண்ணை நோக்கி விருப்பம் கொண்டு செல்லுகின்றவர்கள் எப்படி தங்களுடைய சிந்தனை மறந்து செல்லுவார்களோ, தங்களை இழந்து செல்லுவார்களோ, அது மாதிரி தன்னை இழந்து செல்லுகின்ற அடியார் பெருமக்கள் என்று ஒரு ஓமானம் சொன்னார். இந்த ஓமானம் கொஞ்சம் கேட்பதற்கு என்னவோ போல இருந்தாலும் கூட அது அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் ஐம்பொறிகளும் வெல்ல வேண்டிய இடம் ஆன்மீகம். ஐம்பொறிகளில் வசப்படுகிற இடம் இந்த சிற்றின்பம். அதனாலதான் ஐம்பொறிகளை வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்றார்கள். தன்னை வெல்லுவான் தரணியை வெல்லுவான். பிறரை வெல்லலாம், நம்மை வெல்ல முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் பேராசிரியன் 15ஆம் அதிகாரத்தில் பிறனில் விடையாமை என்ற அதிகாரம் பாடிய பொழுது பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று கூறினார். இதற்கு பன்னியழகர் உரை எழுதினார். அது என்ன? பிறன்மனை நோக்கா பேராண்மை, ஆண்மையில் பேராண்மை என்ன? அதற்கு விளக்கம் அருமையாக எழுதினார் பன்னியழகர். 1000 யானைகளை வெட்டி கொள்ளுகின்றவர்கள், 100 வீரர்களை ஜெயிப்பவர்கள் கூட அகத்தின் தாக்கமாகிய காமத்தை வெல்லுதல் கடினம். அதை எழுதினார் பன்னியழகர். வார்த்தை சொல்ற பாருங்க. புறப்பகைகளை அடக்கி நின்ற ஆண்மை உடையார்க்கும் அகப்பகையாகிய காமத்தை அடக்குதல் அருமையின் அதனை அடக்கி நின்ற ஆண்மையை பேராண்மை என்று கூறினார் என்பது அருமையான பன்னியழகர் உரை. அந்த கருத்தில் தான் இதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும்.
பரப்பர விட்டிருந்து பரபரப்பு இல்லாமல் உள்நோக்கி சிந்தித்து ஐம்பொறிகள் வயப்படாமல் உள்நோக்கி சிந்திக்கின்ற அடியவர்கள். அவர்கள் காமத்தை வென்றவர்கள். காம வயப்பட்டவர்கள் தாழ்ந்து போவது போல இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து சிறப்பவர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு கதை உண்டு. ஒரு பெரியவர் ஒரு துணியை விரிச்சு அப்படியே மண்டி போட்டு தொழுகை பண்ணிட்டு இருக்கிறார் காட்டில். அந்த வழியா ஒரு பெண்ணு ஓடுறான். எதுக்கு ஓடுறான்னா அவருடைய கணவன் விமானத்தில் இறங்கி வருகிறான் என்று செய்தி கேள்விப்பட்டு அவனை பார்ப்பதற்கு அவனை அழைத்து விட ஓடுகிறாள். ஓடுகிறவள் வழியில இருக்கிற இந்த தொழுகை பண்ணுகிற பெரியவருடைய துணியை மீச்சிட்டு ஓடுறான். இவருக்கு உடனே கோபம் வருகிறது. பெரியவருக்கு திரும்பி வருகிறாள் தன்னுடைய காதலனோடு கணவனோடு. என்னம்மா அப்படி செஞ்சிட்ட? நான் தொழுகை பண்ணிட்டு இருந்த பார்க்கலையா நீயே? நான் விரிச்சிருந்த வஸ்திரத்தில் மிதிச்சுட்டு போயிட்டியே, அது பாவம் அல்லவா என்று அருமையாக கேட்டார். கேட்டது நியாயமான கேள்வி. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னா, சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ வேகத்தில் ஓடிட்டேன், தப்பா நினைக்க, என்னை மன்னிச்சிடுங்க சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டான். சாதாரணமா ஒரு பிறவியின் இன்பமாயிருக்கிற ஒரு ஆண்மகனை பார்க்க ஓடிய எனக்கு எது இருக்கிறது எது இல்லைன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடனே, என்னை விட நீங்க 1000 மடங்கு உயர்வாயிருந்து தவம் பண்ணுகிறவர்கள், அல்லாவை பார்த்து தவம் பண்ற நீங்க இதெல்லாம் நீங்க மறந்துட்டு பண்ண வேண்டாமா? உங்களுக்கு எப்படி இந்த கவன ஈர்ப்பு வந்ததுன்னு அந்த பெண்ணு பணிவா கேட்டு என்னை மன்னிச்சுங்க பெரியவரே சொன்னான். அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, வழிபாடு செய்வது என்றால் தன்னை மறந்த நிலை. அது சொல்லுகிறார். இயல்பின் வணங்குகின்றனர் அணங்கின் மணவாளா, செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே, இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான். நாங்கள் இவ்வண்ணமாக அடியார் உணர்விலே பரபரப்பு இல்லாமல் மனம் ஒன்றி உன்னையே சிந்தித்து ஐம்பொறிகளை வென்று வழிபாடு செய்கிற எங்களுக்கு பிறப்பறுத்து அருள் செய்கின்ற பெருமானே, பள்ளி எழுந்தருளாயே. அருமையான பாட்டு. அப்ப ஆண்டாளாச்சர் அருள் செய்திருக்கிற திருப்பாவையின் 26வது பாடல். மாலே மணிவண்ணா வர்ணிக்கிறார். திருமாலே மணிவண்ணனே, மார்கடி நீராடுவார் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிலையோ. அந்த மார்கழி நீராடுகிற நாங்களெல்லாம் வந்து நின்று என்ன கேட்கிறோம் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சுவாமி. என்னப்பா கேட்கறீங்க? பாலன்ன ஞாலத்தை எல்லாம் நடுக்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே. பாஞ்சசன்னியம் என்று ஒரு சங்கு, பெருமான் கையில இருக்கிற சங்கு. அந்த சங்கு வெளியேறு என்று இருக்கிறது. பாலன்ன வெண்ணிறமுடைய அந்த சங்குகள் போன்று நாங்கள் கோயில்ல முழங்குவதற்கு சங்கு வேண்டும். போய்ப்பாடு உடையனவே சால பெரும் பறையே, மிக தெளிவாக ஒலிக்கின்ற பறை தட்டுக வேண்டும். பல்லாண்டு இசைப்பாரே, அந்த பறை என்ற வாத்தியத்தை இசைக்கின்ற பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டு இசைக்கின்ற அன்பர்கள் கூட்டம் வேண்டும். கோல விளக்கே, விளக்கு வேண்டும். கொடியே, கொடி வேண்டும். விதானமே, விதானம் வேண்டும். மேல் கட்டி ஆடின் இளையாய் அருளேவோ எம்பாவாய். இப்படி இந்த பெண்கள் கூட்டம் போய் எங்களுக்கு இதெல்லாம் வேணும், நாங்கள் வழிபாடு செய்கிற வழிபாட்டை ஏற்றுக்கொண்டீங்க சுவாமி, இதெல்லாம் கொடுத்து அருளே என்று கேட்பதாக அமைந்திருக்கிற அருமையான பாட்டு திருப்பாவையின் 26வது பாட்டு.